எங்கேங்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த கேமுக்கு தான் வந்துருக்கோம். கிளைம் டாஸ்க் வந்து ஏற்கனவே ட்ரையல் எல்லா கேம்லேயும் நான் முடிச்சிடுவேன். இந்த கேம் வந்து மான்ஸ்டர் டிராஃப்ட்டு. இதில் வந்து ஹக்கி வாங்கி எலும்பு கூடு மண்டை அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ஹக்கி வாங்கி 2 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார்ப்பா. ஹக்கி வாங்கி 3 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டார் போகாது. டைமண்ட் ஹக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்த டெடி எடுக்கலாம் வாங்க. ஒரு 2 டெடி வச்சுக்கலாம். ஹக்கி வாங்கி எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் 2 டெடி எடுத்துக்கலாம். எலும்பு கூடு மண்டைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஹக்கி வாங்கி தான் அதை விட பவர்ஃபுல். நம்மளுக்கு ஆப்பனண்ட்டாக இந்த ராஜா மண்டை இருக்கான், அவன்கிட்ட வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்களோட முழு ஆதரவு வேணும். அதாவது நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவனுமே இந்த ஸ்கெல்ட்டியை எடுத்து நம்ம தோற்றுட்டோங்க. ஸ்கெல்ட்டி எடுத்தனால போங்களா தோற்று போனோம். இப்போ நம்ம கோல்டன் ஸ்கெல்டன் வச்சுருக்கான், சாதா ஸ்கெல்டன் வச்சுருக்கோம், தோல்வி போட்டோம். ஓகே விடுங்க, தோல்வி வெற்றி எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே 3x ஜம்ப்ஸ் கொடுங்கப்பா. அதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இது வந்து 2வது கேம். நான் சொன்னேன்ல இல்லையே 2 கேம் இருக்குன்னு. 2வது கேமு இது எடுத்து வந்து இப்போ நம்ம டெடிபியர் செய்யலாம். எவ்வளோ மேட் ஒன்று தான் கேட்டுருக்காங்க. அப்போ அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம். டெடிபியர் எவ்வளோ கேட்டுருக்காங்க? 2 கேட்டுருக்காங்களா? மேட் 1 கூட மேட்டு கீட்டு வைக்கணுமாப்பா? இல்லை ஓகே, மேட் அது கிடக்குங்க கைஸ் நிறையா. அதனால் இதெல்லாம் போய் செல் பண்ணிடலாம். ஒரு குத்து இது வந்து 2 குத்து 18 காயின்ஸ் கொடுத்தா என்னப்பா பண்ணுவீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டாய்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா நம்பணும். ஓகே, நம்மளுக்கு வந்து காசு வந்து அங்கே கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணால் இங்கே அதுவாக சேர்த்திடலாமா? டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து செல் பண்ணி காசு எடுத்துக்கலாம். ஓகே, ஓ மேட்டும் இந்த டெடியும் வச்சா என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலையே. இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. ஓ இங்கே டெடி ஃப்ரேமா? ஓகே, நிறைய வச்சுருக்காங்க. டெடி ஃப்ரேமு, டெடி மேட்டு நிறையா கேட்டிருக்காங்க. டெடி மேட் 4 ஆகியோ தப்பு பண்ணிட்டேன். விற்றுக்கூடாதுங்க. 4 டெடி மேட் 4 ஆகியோ தப்பு பண்ணிட்டேன். விற்றுக்கூடாதுங்க. 4 பார்த்துக்கலாம். இந்த டெடி 3 கொண்டு போய் வச்சிட்டேன். இங்கே மேட்டு 3 கொண்டு போய் வச்சிட்டேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டெடி மட்டும் தான் கேட்டிருக்காங்களா? டெடி போட்டால் ஃப்ரேம் கொடுக்குமா? டெடி ஃப்ரேம் வருமா? ஓகே, டெடி மேட்டை போட்டால் தாங்க. டெடி மேட் எவ்வளோ போகணும்? ஃபஸ்ட்டு ஒன்று எவ்வளோ போகணுன்னு போய் பார்க்கலாம். ஒரு டெடி மேட்டு வைக்கிறோம். ஓகே, 4 காயின்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஒரு டெடி ஃப்ரேம் கொடுக்கலாம். ஓ இன்னும் ஏதோ வைக்கணுமா? ஓ ஆக்டிவேட் கொடு. இப்போ வந்து நம்ம இந்த கேமுக்குள்ளே ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த மிஷினுக்கு வந்து ஏதோ கோலாக ஆயிடுச்சு போல். ஆக்டிவேட் கொடுத்துட்டேன், வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் இந்த கேம்லேயே போகலாம். இந்த க்ரீன் தொட்டா பெரிய காசு. நீ வா ரெட் தொட்டா ஐயோ முள் வந்துடுச்சு. க்ரீன் பீஸ்ட்டுக்கு வந்து ஆடு பார்க்கணுமா? அவன் எவ்வளோனே தெரியல, அதுக்குள்ளே ஆடு பார்க்க சொல்லுவீங்க. முட்டை 1 கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓ உங்கள் மேடம் 2 ஸ்டாரா? பிளாக் பிங்க் வேணாம். வந்து நம்ம தான் ஜெயிக்க போகணும். கோல்டன் மேடமோ பாஸ் ஃபைட்டுங்க காய்ஸ். அவன் ஒரு பாஸ் வைப்பான். இப்போது என்னடா ஃப்ராங்க்லின்ஸ்டன்னா இன்னும் கத்துனா பயந்துடுவோமா? இவன் மட்டும் பற்ற மாட்டான். இப்போவே கரெக்டாக இருக்குது. ஆனால் இதை வச்சா நம்மளே போகலாம். நம்மளே கலக்கலாங்களா? நம்மளே கலக்கலாங்க. அந்த பெரிய ஜாயிண்ட்டை போட்டு பாட்டி எடுத்துட்டோம். பரவாயில்லையே, ஃப்ராங்க்லின்ஸ்டன் அன்லாக் ஆகிட்டான். ஓகே, நம்ம வந்து ஒரு மாப் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டோம். இன்னொரு மாப் அன்லாக் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். எக் எடுத்து குத்துவானா? ஓ அது எக் இல்லையா? ஓ ரெடியா? ஓப்பன் பண்ணலாம். என்ன வருது? ஓ ஹேட்ச். ஓ இந்த மாதம் இனிமேல் நம்மளுக்கு கிடைப்பாங்க காய்ஸ்.
அட இந்த கேம் வேணாம். வந்து எனக்கு பிடிச்ச வரைக்கும் அந்த கேம் தான் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. என்னடா அது ஹகி? ஃப்ரான்கின்ஸ்டைன். உனக்கு நான் அப்படி பேர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவன் பேர் என்னன்னு தெரியல. நான் இவனுக்கு அப்படி பேர் வச்சுருக்கோம். நம்ம ஃபயர் லைன் ஹேட்ச் பண்ணுமா ஒரு பீஸ்ட்டு, அந்த பீஸ்ட் தான் இப்போ வந்துருக்கு. டே சுத்தாதீங்கடா, பயமாக இருக்குடா. 2 சாவி கிடச்சிச்சு. ஹகி வாங்கி என்னடா பிங்கின்னு இருக்கான். இந்த வாட்டி நம்ம கடற்கொள்ளையும் கூட ஃபைட் பண்ண போகிறோம். அதுவும் 5 மாவை வச்சு வாங்கி. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராஜா தொப்பியும் வச்சுருக்கோம். டைகரா யாரும் அனிமல்ஸில் இருக்கான். 100 வச்சா ஈக்குவல் ஆகிடுமா? தோல் சுத்தியல் வச்சுட்டு இருக்கான். தோலா டே 150 என்கிட்ட யாருமே இல்லையாடா. 110 கோடி இருக்கான். இவனை தூக்கி வச்சிடும். வாங்கடா, வந்து வாங்கிட்டு போங்கடா. தோல் சுத்தியல் வச்சுருக்க நாக்கு அவுட்டு. இப்போ நம்மளுக்கு யார் அன்லாக்கானா? ஜோக்கர் மண்டையனோ இல்லை சாக்கர் மண்டையனோ தான் அன்லாக்கானா நினைக்கிறேன். ஹாப்பி, ஐ ஆம் ஸோ ஹாப்பி. சாவி போட்டு ஓப்பன் பண்ணால் அடா போங்கடா. இதை ஓப்பன் பண்ணால் அடே ஏண்டா என்னை டென்ஷன் பண்ணீங்க? நோ வந்து டேப் டு ஸ்டார்ட். என்னடா மார்க்குன்னு சொல்லி ஒருப்பா. டே முன்ன வாங்க நானே வாங்கி வேண்டாம் காட்டில். அப்படியா மிஸ்திரியா? பொங்கலா இருக்கு. அவனையே பிடிச்சி 90 ஸ்கெல்லி பட்டன் தொடவே மாட்டேன். க்ரீன் பட்டனை தொடங்க முடிஞ்ச அளவுக்கு. ரெட் பட்டன் மேலே கையை வைக்காதீங்க. கையை வச்சா ப்ராப்ளம் ஆகிடும் காய்ஸ். நான் சொல்லலை, இந்த கேம் தான் சொல்லிச்சு. 80 100 அடப்போ 80க்கு இவனை ஆக்கி விடுவேண்ணா. 100 கேன் ஃபைட்டு. ஏன்டா கோடாலி வச்சுட்டு இருந்தா பெரிய கொம்பனா? ஜோக மாடே தான் கைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜோக மாடே எல்லாம் இதில் காட்ஸிலாலாம் வரும் கைஸ். நியூ எக்கு போட்டோம். இப்போதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கும். சரி, அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி ஆதரவு கொடுத்தா தான் நம்ம வந்து நல்லா இருப்போம். இந்த பீஸ்டே கொடுத்தா நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா பிடி ஏண்டா இதுக்கு நானே ஆகிவேண்டா காய்ஸ். காட்ஸில்லா பார்த்தீங்களா ஆடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஏண்டா 3 சாமி சரியில்லையே, கொட்டாத மண்டை வீங்கிட போகுது. க்ரீன் கலர் பிடிக்கும். போடலாங்க. 3த்தையும் பிடிச்சிட்டேன். இந்த க்ரீன் அம்மா வந்து இப்போ கோல்டன் ஆகிட்டாங்க. நம்ம பயிற்சிக்கு வந்துட்டோம். டாடி மண்டையா எதுக்கு ஆளுங்க? அப்படியே நல்லி எலும்பு கூட தேவைடா. க்ரீன் அம்மா வளர்க்கலாமா? இப்போ இவனை வைக்கலாமா? வீணம்மா இங்கே வைக்கிட்டு இவன் இங்கே வைக்கலாம். வீணம்மா எப்படி இருக்காங்க? நல்லாமா இருக்காங்க. இதுக்கு நான் வச்ச பேர் வந்து வீணம்மா. கோடாலி வச்சா கொம்பம் கிடையாது. கோல்டன் கிரியேசஸ் கோல்ட். ஜோக்கர் தலைந்தாங்க அப்படியே தெரியுதுங்க. நல்லாமா இருக்காங்க. இதுக்கு நான் வச்ச பேர் வந்து வீணம்மா. கோடாலி வச்சா கொம்பம் கிடையாது. கோல்டன் கிரியேசஸ் கோல்ட். ஜோக்கர் தலைந்தாங்க அப்படியே தெரியுதுங்க. வெள்ளை வெள்ளையேன்னு சுண்ணாம்பு பூச மாதிரி வச்சுட்டு வந்தாலே ஜோக்கர் கையந்தான். ஜோக்கர் தலைந்தான். பேட்ச் அப்கிரேடுன்னு கொடுக்குறீங்க? இல்லை வேணாம். ஓகே, இந்த கேமுக்கு வந்து நான் தனியாக இல்லை. நம்ம தான் இப்போ ஹல்க் பீஸ்டா 20 குறையும். டே எந்த நொண்டிகளை வயசு நொண்டிகளாயிட்டான். கால் எவ்வளோ ஒட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கோல்டன் நெகு கிடச்சிருக்கு. இதை பிடிச்சிட்டு அதை பிடிச்சிட்டா என்னடா ஒரு கைக்கு ஸ்டென்ட்டே இல்லை.
விடுங்க, இன்னொரு கையை வச்சு அப்படி போடலாம். அவன் எவ்வளோ இருக்கான்? கோல்டன் காஜிலா இருக்காருங்க. இப்போ நம்மளே அங்கே கோல்டன் காஜிலாவே டிஃபீட் பண்ணிட்டோம். இல்லை ஜோக்கர் தலையை நான் பார்த்தீங்களா, வாயை பார்த்து நீங்களாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் லெவலோட இந்த கேம் பிளே வீடியோ முடிகிறது. கையை தூக்கி இப்படி ஆடிட்டோம். ஓகே, சொன்ன மாதிரியே நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் டாட்டா பாய். உங்களை நம்ம வந்து விடைபெறுவது உங்கள் GTA கேமிங். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.